அதே போல சின்ன வந்து ஏன் மழை என்ன பண்ணுறோம் யாரும் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்க அவரு சார்ஜ் வாங்க போவாங்க எனக்கு இப்ப சார்ஜ் வாழ்க்கை என்பதொரு கணக்கம்மா நான் சொல்ல வந்தேன் பிடித்து அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதான் வந்து எங்களுடைய வீட்டு பிராந்தில் கோலில் நிற்கிறோம். அப்போ இன்றைக்கு எங்களோட ஜது எங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஜது வந்து இந்த கேமராமானா மாறிட்டாரு. நான் அப்போ இப்போ 2-3 நாட்களாக வந்து சரியான மழை. அப்போ மழை என்றாலே மேசன் மேலே வரலாரும் வீட்டுக்குள்ளதான். அப்ப அதே போல சின்ன வந்து ஏன் மழை என்ன நல்ல கதையான உதுக்கும் சொல்லுவாங்கடா மழை வீடியோ சொல்றாங்க. இது என்னடாப்பா காலத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வாழ்க்கையும் போகும். மழை என்ன மழை, வெயில் காலம் வெயில் காலம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஓரளவு துளி விட்டு இருக்கிறாமா. இப்ப என்னென்ன சொல்றது, இப்ப நாங்க உள்ளுக்குள்ள நிக்கல மழை விட்ட மாதிரி இருக்கும். வெளியில போக மழை வருது. அப்ப அதுல சீசன் தான். அதே மாதிரி நாங்க தப்பு சொல்லலாது. அப்போட வெளியால எங்களால போய்க்கூடிய நிலைமை இல்லை. வீடியோ எடுக்கலாம். அப்படி நான் காலம் நானும் வேணும் டவுனுக்கு போய் இடையில வர மழை வந்துட்டு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வந்தேன் நாங்களே. அதான் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அப்பா என்னுடைய பொன் குரலை கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு ரசிச்சு கொண்டிருப்பாங்க. எனக்கு பொறுத்தவரைக்கும் 1 வருஷம் ஆகும்னு சொல்லலாமே. நான் அந்த பழைய அந்த எங்கட வீட்டுல இருக்கேங்கள அப்பா வந்து நிறைய குரலி வித்தியாசம் காட்டினது. அப்படி சொல்லக்கூடாது. அதாவது பாட்டு பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி அந்த மாதிரிக்கெல்லாம் வீடியோ போட்டு நாங்கள். அப்போ இனி மழை காலம் தானே. இப்போ கூடுதலாக வந்து வெளியால் வீடியோ எடுக்க போயிடும், அது கஷ்டம். அப்போ அதனால இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபன்னான ஒரு வீடியோனா இந்த மழை நேரத்தில் ஒரு ஃபன் என்ன நேசன்னா போட்டால் தான் போடணும். இசை மழை இசை மலையில் நனைய தயாரா அப்படி ஒரு இது. அப்ப எங்க அண்ணாவி யாரும் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்க அவருக்கு சார்ஜ் ரங்க போகுது. எனக்கு இப்ப சார்ஜ் ஏற்றி விட்டு கிடையாது. சார்ஜ் ரங்க போகுது. கெதிய வாங்க கொண்டு நிற்கிறார். அப்ப நிறைய நாளை பிறகு அண்ணாவியாட்ட பாட்டையும் சின்னவண்ட பாட்டையும் வந்து நாங்கள் ரசிச்சுக்க பமனம் அடுத்த சொல்லிட்டாரப்பா. வெளிநாட்டுக்காரர் வந்துட்டு அந்த குளிர் நேரத்துல வீட்டுல இருக்கும்போது இப்படி வீடியோல பாக்க நல்லா இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்படி இப்படி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு பாட்டு பாடி மற்றது இப்படி ஏதாவது மழை பொழுதுகள் மழை டைம்ல என்ன மாதிரி சாப்பிடுற மற்றது ஒரு ஆட்டம் பாட்டங்கள் ஒரு சந்தோஷம் தானே. சுவிஸ்ல இருந்து ஒரு அம்மா കഴിக்கிறா என்னோட. அப்போ அவன் வந்துட்டு சொல்லியிருந்தா வந்துட்டு இப்படி எங்களோட வீடியோ பார்க்காடியே சரி வரா. அந்த எனக்கு எப்படி சொல்ற வீடியோ எதிர்பார்த்துட்டே இருப்பான். அதான் தன்ட்ட பொழுதுபோக்காது தானே எங்களோட ஃபேமிலி. அப்படிதான் அப்படி நிறைய பேர் அப்பாண்ட பாட்டை வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ரசிச்சு பாக்குறவங்க. ஏன்னு சொன்னா அப்பா அந்த அம்மா பெட்டியான சில பாட்டுகளை வந்து கூடுதலா பாடி காட்டுறேன். அதால வந்து இந்த வயசு போனாக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சரி அப்ப காய்ச்சி கொண்டிக்கலாரோட சார்ஜ் நாங்க கொண்டு கண்ணு வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது. ஓகே அப்ப அவர்கிட்ட மூலங்கள் தாளங்கள் எடுத்து வச்சுட்டு இருக்கிறார். அதுக்கு முன்னாடி எங்களை வீடியோ பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நினைத்தது யாரோ
அப்ப இனி வந்து அப்பா வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு ஒன்று பாடப்படுறது சும்மா ஒன்று ரெண்டு டேலுக்கெல்லாம் மூணு வரண்ட பாட்டுக்கு என்ன நான் கடவுளே பாட்டு பாடுனா அப்பா முக்காத்தியாமா போய் அந்த யோசிக்கிறேன். பாட்டுன்னு நான் சொல்லுவேன். நான் அது சின்னவன்ட வாயில பாடலாம். பேராசிரியர் சொல்லிதான் நான் பாட வைப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இல்ல இப்ப அவர் வந்து பாடிட்டு இருக்கும். என்ன நாள் கொண்டு வரணும் பிள்ளையோ சரியோ பாடிட்டா பாடம் முடிஞ்சு. அதான் இப்ப மழை திருமணம் பெறுவதென்பது பெருகலம்மா மலையாய் வாழ்வதென்பது பௌத்தரம்மா ஆனா வாராய் என்பது கலித்தனம்மா மன வாழ்க்கை என்பதொரு கணக்கம்மா நான் சொல்ல வந்தேன் இன்று உணர்கம்மா கல்யாணம் ஆகியிருந்தால் நல்ல ஒரு வேலையாக நக்கீராது அங்கே இழுக்கலாம் என் தெய்வமே நீ
டைம் போகுது நேரம் கிடக்குது. பிடித்து கொஞ்சம் குளுக்க போட கல்லுக்கு. பூனைக்கு மணிவெடி ருசி பூனையில கொண்டு உறுதியை கொடுத்தது நாய்க்குட்டியோ நாய்க்கு சொன்னது வீட்டு கடைக்க சொல்லி சொன்னேன். நான் அடிக்கணும் கிலோ தடியால சரி. இப்போ சந்தோஷமே நான் இப்போ மழை பொழுதுல நல்ல ஒரு பாட்டு பாடி இருக்கு ரசனை இசை மலையான சாங். இப்போ அப்பா வந்து பள்ளிக்கூடம் பிறகு டை செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா வேலையில் தானே பள்ளிக்கு போய் நான் கொஞ்சம் படிப்பு ஒன்று விட்டு போகிறோம். நீங்கள் ஆமா சரி ஓகே. அப்போ நாங்களும் வந்து கேட்டதுக்கு நாங்கள் திறமையால முயற்சியால நீங்கள் பாட்டை பாடி இருக்கு அழகான ஏன் சார் நீ திருப்பி அப்பா போட்டு வரணும். சரி முடிச்சலாமா? ம் சரி ஓகே. சந்தோஷம் நன்றி. கேட்டதுக்கு நாங்கள் ரெண்டு பாட்டு அழகாக பாடி காட்டியிருக்கீங்க. அப்பா நல்லா கூட்டிட்டு பாடி காட்டிருக்கீங்க. ஓகே. அப்போ இதோட என்னுடைய வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மையிலே ஜெயராசன் இந்த பாட்டுக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை விட சின்ன தண்டி சொல்லிடுவாப்பா அவரும் ஏதோ இடையிலுக்குள்ள அரைக்குறையானாலும் பூர்த்தி ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். அவரும் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம என்ன சக்கரவர்த்தி? மிருதங்க சக்கரவர்த்தி. யாரும் தெரியுமா உங்களுக்கு?
வீடியோ முடிச்சு கொள்ளலாம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்.